இடம்புலங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்துல 110 விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது பார்க்க முடியுது. அதாவது கைவிடப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டம், விரிவாக்கம் செய்யப்பட்ட மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், அதே மாதிரி 3 இலவச சிலிண்டர் சொல்லுங்க, சொன்னது 6 இலவச சிலிண்டர், ஆனா கொடுப்பது 3 இலவச சிலிண்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 3 திட்டங்கள்ல நிறைய என்ன சொல்றது பாசிட்டிவ்ஸும் இருக்கு, சில நெகட்டிவ்ஸும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்பு எப்படிப்பட்டது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். நான் உங்க ஹரீஷ் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். பிரியாபுரம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னேன். மத்த ரெண்டுக்கு வேணா அது அப்ளை ஆகலாம். பட் மூணாவதா நீங்க ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துட்டு அதுல நான் பாதி தான் கொடுப்பேன்றதுல அதுல பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் கிடையாது. அதுல அது வேலிடேட் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு அன்னபூரணி திட்டம்னெல்லாம் வச்சு பெண்களை ஏமாற்றி அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க முதுகுல குத்துறது, அது இது கூட பாரு கண்டிஷன்ஸ் அப்ளை. இன்னாருக்கு தான் அந்த 3 குடம், எல்லாருக்குமே கிடையாது. இன்னாருக்கு தான் அந்த 3 குடம்ன்றது. ஃபர்ஸ்ட் நான் இது பரந்தூர் பத்தி நம்ம பேசிடலாம். ஏன்னா நீ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதுனால எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இதுல ஒரு நடுநிலையா நம்ம பேசணும் அப்படின்னாக்கா, இப்ப ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில பரந்தூர்ல அந்த நிலத்தோட அடுத்த பயன்பாடு என்னவா இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏற்கனவே இப்ப வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அரசின் நிதி செலவு, இது எப்படி கணக்கிடப்படும் அப்படின்ற கேள்வி இருக்கு. சென்னை 2வது விமான நிலையத்தின் தேவை இருக்குது அப்படின்னா மாற்று இடத்தை தேர்வு செய்யும் தெளிவான காலக்கெடு என்ன? 3வது கேள்வி. அடுத்து புதிய இடத்துல இதே மாதிரி ஒரு விவசாய நிலம் இல்ல ஒரு நீர்நிலை பிரச்சனை வராமல் எந்த என்விரான்மெண்டல் கிரைட்டீரியா பயன்படுத்தப்படும்? எல்லாம் நீங்க சொல்றதுதான். சோ திட்டத்தை கைவிடுறது மட்டும் தீர்வா இல்ல ஒரு சரியான இடத்துல விமான நிலையம் அப்படின்றதுதான் அரசின் நிலைப்பாடா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. என்ன பட்டாசு வெடிச்சாங்க, அம்பேத்கர் சிலைக்கு போயிட்டு மாலை போட்டாங்க. நம்ம பாக்குறோம், இந்த சோசியல் மீடியால ட்ரெண்டிங் எல்லாம் நல்லா பாக்குறோம். நம்ம ட்ரெண்டிங் எல்லாம் எவ்வளவு ஃபேக்கா இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியல. லைக் ஒரு ரூட் மாஃபியா அப்படின்றதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றது, நம்மளை பத்தி யாருன்னே தெரியாத வட நாட்டவர்கள் எல்லாம் தளபதி விஜய் தளபதி அப்படின்னுட்டு நல்லா பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்ன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கஷ்டப்படுறது அந்த 1.25 லட்சத்தை தாண்டி மத்த எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். இதுல இவங்க வேற என்ன இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு எதுக்கான புரோபகண்டான்றதும் நம்மளுக்கு தெரியல. இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையோட இது நிலைப்பாடு என்ன ஹரிஷ்? பரந்தூர் விமான நிலையம் உங்களுக்கு அந்த திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. நான் இதை வரவேற்கிறேன். ஏன்னா நான் தேர்தல் காலத்துல அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கோரிக்கை வச்சேன். நீங்க பரந்தூர் மாநிலத்தை கைவிடணும், நீங்களே ஒரு விவசாயிகளுடைய வழி உங்களுக்கு என்னங்கிறது புரியணும், அது புரிஞ்சா நீங்க இந்த முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற கோரிக்கை நான் அவர் பலமுறை வச்சேன். அவர் அதை கண்டிப்பா கூட இல்லை. ஷபீர் இது தொடர்பா நிறைய காணொலிகள் போட்டிருந்தாரு. பரந்தூர் மக்களை போய் சந்திச்செல்லாம் அவங்களுடைய வழிகள் என்னால கேட்டு ஒரு காணொலி எல்லாம் வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல கோரிக்கைகள் வச்சது. ஆனா அதை அதிமுக பரிசீலிக்கவே இல்லை. கட்சி அதிமுக யாராவது போவாங்களா அப்படிங்கிறது தான் எல்லா பத்திரிகையாளர்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா பிரதான எதிர்கட்சி அன்னைக்கு அதிமுக தான். ஆளுங்கட்சியான திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்க வேண்டிய இடத்துல பிரதான எதிர்கட்சி. ஆனா அதை அதிமுக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறத பார்க்கும்போது அன்னைக்கு விஜய் அங்க பரந்தூர் மக்களை சந்திச்சாரு, நேரா போனாரு, பரந்தூர் மக்களை சந்திச்சாரு, அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரு. சோ அங்க இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மூலமா அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ரிட்டர்னா வாங்கினாங்க. அதை தாண்டி ஏற்கனவே அரசுக்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான அறிக்கை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையிலும் தெளிவா அந்த இடம் விமான நிலையம் கட்டப்படுவதற்கு தகுந்த இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே.
அதை மீறி வந்து நீங்க வந்து 90% லேண்ட் வந்து நாங்க வந்து வாங்கிட்டோம், அக்விசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது அது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து சென்னை புறநகர் பகுதிக்கு வந்து கம்பன் கால்வாய் மூலமா தான் வந்து குடிநீர் அப்படிங்கிறது போகுது. நீங்க அந்த கம்பன் கால்வாயை கம்ப்ளீட்டா வந்து ஒண்ணுலாம் பண்ணிட்டு நாங்க அந்த விமான நிலையம் வந்து போறோம்னு சொன்னா சென்னை புறநகர் மக்கள் வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு சென்னை புறநகர் மக்கள் தண்ணி எங்க போவாங்க? நீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுங்கிறது அதுதான் வந்து திமுக அரசு தனது ஆட்சியில் செஞ்சது. அதாவது சந்திரபாபு நாயுடு சொல்லுவாங்க ஆந்திராவில், அவர் வந்து வளர்ச்சி திட்டம்னு போட்டு 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 மக்களுக்கு எது தேவையோ அதை பார்க்க விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அதை யூஸ் பண்ணிக்க தவறிட்டார். அதனாலதான் மறுபடியும் அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, டிடிபிக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வளர்ச்சி திட்டத்தை தாண்டி மக்களுக்கு அடிப்படை தேவை என்னங்கிறது பார்க்கணும். கம்பன் கால்வாய் நீங்க கம்ப்ளீட்டா ஒண்ணுலாம் பண்ணிட்டீங்கன்னா குடிநீர் தேவைக்கு எங்க போவீங்க? ஏற்கனவே உங்களுக்கு காவிரியில பிரச்சனை, வராத ஆந்திரில இருந்து வராத நீரை வர வச்சு எம்ஜிஆர் உங்களுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அதை நீங்க சத்யசாய் குரூப் ஆஃப் டீம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன அதை விரிவுபடுத்தி ஏதோ பண்ணிருக்கீங்க திமுக தரப்புல இருந்து. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை தாண்டி வந்து இந்த கம்பன் கால்வாய் இல்லாம போறதை தாண்டி இதுக்கு மாற்றுத்திட்டம் என்ன இருக்கு? முதல்ல கம்பன் கால்வாய் நீங்க மொத்தமா இழுத்து ஃப்ளோட் பண்றீங்க, மொத்தமா இல்லாம பண்றீங்கன்னா அதுக்கு மாற்றுத்திட்டம் என்ன இருக்கு? நீங்க வந்து நீர்நிலைகள் எல்லாம் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா திட்டங்கள் அரசு திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் வெள்ளத்துல தான் போயிடுவாங்க. உங்களுக்கு சௌமியா பூமி அவர்கள் வந்து சொல்றாங்க, நுங்கம்பாக்கம்ங்கிறது ஏரி பகுதியா இருந்தது, வேளாச்சேரி அப்படிங்கிறது ஏரி பகுதி, இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த லேண்டை வந்து நம்மளால மீட்க முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டாங்க. வேளாச்சேரி போனீங்கன்னா பிளாட் 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா ஒரு பிளாட். வெள்ளம் வருதோ இல்லையா வாங்குறாங்க, மக்கள் வாங்கி போறாங்க. ஸோ அப்படியான சூழல் இருக்கும்போது உங்களுக்கு இனிமே இருக்கிற நீர்நிலைகளையாவது பாதுகாக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கு. அந்த இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல நீ தாவக அரசு இருக்குங்கிறப்போ இது வரவேற்க வேண்டியது. ரெண்டாவது, நாட்டுடைய முதுகிழக்கு விவசாயம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்றாரு. என்ன பொறுத்தவரை நான் தான் பாக்குறேன். உங்களுக்கு எல்லா அரசு திட்டங்களையும் கொண்டு போய் விவசாய நிலத்திலே திணிச்சீங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன? வெளிமாநிலத்திலிருந்து அரிசி அனுப்புவீங்களா? வெளிமாநிலத்துல ஆனா உங்களுக்கு கொடுக்குற அரிசி ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, நீங்க அதை டபுள் மடங்கு இது பண்ணுவீங்களா? நீங்க வந்து சக்கரை விலை வந்து 50 ரூபாயில இருந்து 80 ரூபாய் ஆயிடுச்சு. 25 ரூபாய் 30 ரூபாய் ஏறிருக்கு சக்கரை விலை. இதே மாதிரி அரிசி விலை ஏறிதான் இருக்கு. அரிசி விலை வந்து உங்களுக்கு கிலோவுக்கு 30 ரூபாய் 35 ரூபாய் ஏறி இருக்கு. கடந்த ஒரு மாத காலமா அப்படிதான் இருக்கு அரிசி விலை. ஸோ உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி விலைவாசியும் ஏறுதுன்னா அது எங்க போய் முடியுதுன்னா நடுத்தர மக்களுடைய அவங்க மேலதான் ஒரு சுமையா போய் முடியுது. யாரோ வந்து எங்கேயோ வந்து நீங்க வளர்ச்சி திட்டத்தினால பயனடைவோங்கிறதுல கிட்டத்தட்ட 2 கோடி நடுத்தர மக்களுக்கு மேல இருக்காங்க, 2 கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க நடுத்தர ஃபேமிலிஸ். அவங்க ஏன் பாதிக்கப்படணும்? அதுதான் நம்மளுக்கு வந்து பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் முக்கியமே தவிர, பெரும்பான்மை மக்கள் எக்கேடு கேட்ட போனா எனக்கு என்ன, வளர்ச்சி திட்டம் தான் முக்கியம், மாநிலத்துக்கு வளர்ச்சி தான் முக்கியம். மாநிலத்துக்கு வளர்ச்சி கொண்டு வருவதை விட அதனால பெரும்பான்மை மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்க பண்ணணும் தான் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பரந்தூர் விமான திட்டம் அந்த திட்டத்தை கைவிட்டது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா அதை தாண்டி 2வது விமான நிலையம் கட்டப்படும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளா வச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். அந்த நிலம் தேர்வு எங்கன்னு போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் விரைவா சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காலதாமதம் பண்ண மத்திய அரசு கிட்ட நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு 10 வருஷம் ஆயிடும். ஸோ அந்த ப்ராசஸை நீங்க விரைவா முடிச்சு இந்த லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் பண்ணி 2வது விமான நிலையத்தை வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் மாதிரி நீங்க 3 வருஷத்துக்கு நீங்க உங்களால கட்ட முடியுது அப்படின்னா 3 வருஷத்துல உங்களால கட்ட முடியும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் பார்க்கணும். உங்களுக்கு வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடப்பட்டது நல்ல விஷயம் அப்படின்னா 2வது விமான நிலையத்தை எங்க அமைக்க போறீங்க, அந்த திட்டம் எந்த இடத்துல வந்து சாத்தியப்பட போகுது, அதெல்லாம் கொஞ்சம் விரைந்து பண்ணணும் அப்படிங்கிறதுதான் வந்து தாவேக அரசுக்கு வைக்கப்பட வேண்டிய ஒரு கோரிக்கையா இருக்கும். ஓகே, ஆனா இப்ப இந்த இழப்பீடுன்னு ஒரு விஷயம் நடந்தது இல்ல, இப்ப அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு இழப்பீடுங்கிறது லேண்ட்
கொடுக்கும், அதாவது லேண்ட் வாங்கின அரசு வந்து இந்த லேண்டை திருப்பி கொடுக்க போறாங்களா, இல்ல வந்து அந்த லேண்ட்ல மாற்றத்திட்டம் ஏதாவது செய்ய போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. முதலமைச்சர் அவர்கள் பேசுனதுல வந்து விவசாய நிலங்கள் மாற்றத்திட்டங்களில் பயன்படுத்தப்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து பெறப்பட்ட நிலங்கள் திருப்பி கொடுக்கப்படுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. மற்ற நிலங்கள்ல வந்து சிப்காட் போன்ற மாற்று திட்டங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு தகவல் இருக்கு. விவசாய நிலங்களை தாண்டி மற்ற இடங்கள்ல மாற்று திட்டம் அமைக்கிறதுங்கிறது எனக்கு பொறுத்தவரை ஏற்புடையது. ஏன்னா விவசாய நிலங்கள் வந்து விவசாயிகளுக்கான என்ன சொல்றது, அந்த விவசாயம் மட்டுமே பண்ணக்கூடிய நிலம். அந்த நிலத்துல வந்து நீங்க வந்து விமான நிலையம் கட்டுறோம், மாற்று திட்டம் சிப்காட் அமைக்கிறதெல்லாம் வந்து அது சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு காரியமா இருக்கும். சோ அந்த இடத்துல நீங்க சிப்காட் அமைக்காம மாற்று இடம், அதாவது விவசாய நிலங்களுக்கு தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் இருக்கும், அங்க நீங்க சிப்காட் அமைக்கலாம், மற்ற மாற்று திட்டங்கள் ஏற்படுத்தலாம். விவசாய நிலங்கள் அரசு திருப்பி தரணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ரெண்டாவது நிதி, நிதி கொடுத்திருக்காங்க, இழப்பீடுன்னு கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட சில விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்திருக்காங்க. இந்த நிதியை வசூலிக்க போறாங்களா, இல்ல அந்த நிதியை வந்து விவசாயிகளுக்கான இழப்பீடு தொகையை அப்படியே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெளிவான தகவல் இல்லை. அது குறித்து தெளிவு ஏற்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். கண்டிப்பா எதுவுமே தெளிவு இல்லாம ஒரு நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நாங்க கைவிடுறோம் அப்படின்றப்ப வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு அதை அறிவிச்சிருந்தாக்கா பெட்டரா இருந்திருக்கும். இந்த அறிவிப்பு வருது அப்படின்னாக்கா இது 110 கீழே அறிவிப்பு கொண்டுதான் வெளியிட முடியும். ஒரு டீட்டெயில்டா உங்களுக்கு இது நான் இந்த திட்டம் கைவிடப்படுறதுனால என்ன நடைமுறை செய்ய போறாங்க, என்ன பிளான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்க துறை ரீதியான அதிகாரிகள் தான் வந்து அடுத்தது முடிவு பண்ணி அதை அதுக்கப்புறம் அரசுக்கு கோப்பா அனுப்பி அரசு அதை டிசைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போ திட்டம் கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த கைவிடப்பட்டிருக்குங்கிற திட்டம் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம் சிஎம். பட் அதை தாண்டி வந்து நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் ஆய்வு பண்ணுவாங்க. அங்க ஆய்வு பண்ணி எந்த நிலம் விவசாய நிலம், எந்த நிலம் வந்து விவசாயம் செய்யப்படாத நிலம் அப்படிங்கிறத வகைப்படுத்தி அதுல முதலமைச்சருக்கு கோப்பா அனுப்பி ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி கோப்பா அனுப்பி அவர் அதை பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 110 அப்படிதான் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரை தாமதப்படுத்தாம செஞ்சா ஒரு பெட்டரா இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்த விரிவாக்கம் என்ன விரிவாக்கமா இருக்காரு? விரிவாக்கம்ங்கிறது சென்னை விமானத்துல விரிவாக்கம் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கே வந்து திணறலாம் சென்னை விமான நிலையத்தில். அப்படிங்கிறப்ப விரிவாக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற விமான நிலையத்துல வந்து முதல்ல பயணிகளுக்கு சேஃப்டி இருக்காங்கிறது பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டண்டா நான் பார்க்குறேன். பயணிகளுக்கு பெருசு சேஃப்டி இல்லை. ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு விரிவாக்கம் செய்ய போறாங்கன்னா முனையங்கள் 4ஆம் முனையம் 4ஆம் முனையம் விரிவாக்கமே ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முனையம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு வந்து ஃபண்ட் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த ஃபண்ட் எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ண போறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து எப்படி இந்த ஃபண்டை வந்து இவங்க வந்து சரியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பார்த்தாதான் அது தெரிய வரும். இது வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான், விரிவாக்கம்ங்கிறது ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்டோட இவங்க எப்படி பயணிக்க போறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட எப்படி வந்து இணைந்து செயல்பட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விரிவாக்கம் அமையும். என்னை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் பகச்சிக்கக்கூடிய நிலையில் நீங்க தாவேக்கா அரசு இல்லை. தாவேக்கா அரசு அந்த இடத்துக்கு போகலாம். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிடுவோங்கிற ஒரு மைண்ட் செட்ல போற மாதிரி தான் பார்க்கணும். இந்த திமுக அரசு வந்து அதிமுக அரசு இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கூட்டணியில இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி. திமுக அரசு உங்களுக்கு வந்து நிதி தரல, இது தரல, அது தரலன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இருந்தாங்க தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எது கேட்டு வாங்கின மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா அரசு கிட்டத்தட்ட அதிமுக அரசு செய்த மாதிரியே வந்து என்ன தேவையோ அதை வாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து அமித்ஷா பற்றி நீங்க பேசுறது இதெல்லாம் வந்து அவை குறிப்புல இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. ஸோ தேவை எதுவோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து
நம்ம மாநிலத்துக்கு என்ன தேவையில்லையோ அதை எதிர்ப்போங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவுடைய நிலை தான். அதிமுக சரி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, அதுக்கப்புறம் இந்த காலத்திலும் சரி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் எடுக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. சோ மத்திய அரசு எப்படி இதை செயல்படுத்த போறாங்க, மத்திய அரசோட தாரக அரசு எப்படி சேர்ந்து செயல்பட போகுதுங்கிறத கொண்டு தான். இல்ல அது ஃபைன். ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்தேன்னா அந்த ப்ரொபகண்டா பண்றப்பெல்லாம் நீ பார்த்தேன்னா இலவசங்கள் எல்லாம் தேவையில்லை, இலவசங்கள் எல்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இப்ப இன்னைக்கு வந்துட்டு இந்த விரிவாக்கம் அது இதுன்னு எல்லாம் பேசுறது கொஞ்சம் ஹம்பக்கா தெரியுது எனக்கு. சோ நெக்ஸ்ட் டாபிக் போலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த 6 சிலிண்டர் இந்த அன்னபூரணி அப்படி அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த திட்டத்துக்கு ஆண்டுக்கு இப்போ வந்துட்டு 3 இலவச எல்பிஜி சிலிண்டர் அப்படின்றத வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்ப ஆண்டு செலவு வந்துட்டு சுமார் இதுல 4000 கோடின்னும் 2.5 லட்சத்துக்கு குறைவான ஒரு ஆண்டு வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு தான் வந்துட்டு தகுதி பெறும்னு தெரிவிக்கிறாங்க. இது ஏமாற்று வேலை இல்லையா அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் நானு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த தேர்தல் அறிக்கையில 6ன்னு சொன்னீங்க, இப்ப வந்துட்டு 3ன்னு சொல்றீங்க. இப்போ எந்த எந்த சிலிண்டர் நீங்க லைக் என்ன இதுல என்ன பேஸ்ல கொடுக்க போறீங்கன்றது தெரியாது. எல்லாருமே வந்துட்டு நேரடியா வந்துட்டு கேள்வி கேட்கறதுன்னா தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒண்ணு இப்போ ஒண்ணு சொல்றீங்க, அப்ப அந்த மிச்சம் இருக்கிற 3 சிலிண்டருக்கு என்ன திட்டம்னு கேக்குறாங்க. 6ல இருந்து 3ஆ மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. இல்ல இது தற்காலிகமா இல்ல 5 ஆண்டும் வந்துட்டு அப்படித்தான் போகுமா அப்படின்றதும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. 5 ஆண்டை இவங்க நீடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தா இது நீடிக்குமா இந்த இது அப்படின்றது கேக்குறாங்க. தகுதி பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. சோ ஆண்டுக்கு 4000 கோடி செலவு அப்படின்னு சொல்ற நிலையில இந்த திட்டத்துக்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பதில் வேணும்ல. நீங்க விரிவாக்கம்னு நீங்க சொன்னதுல பேருந்து இலவச பேருந்து விரிவாக்கம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். முதல்ல அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போன ஆட்சியில வந்து பேருந்துகளுக்கு பிங்க் நிறத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த பேருந்துகள்ல மட்டும்தான் வந்து பெண்கள் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட், இப்போ வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய எஸ்டிசி பேருந்துகள், அதாவது 300 ரூபாய் 400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கல்ல அந்த வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய பேருந்துகள், அந்த பேருந்துகளை தவிர்த்து மற்ற அனைத்து பேருந்துகளையும் பெண்கள் இலவசமா பயணிக்க முடியும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரை அது வரவேற்கத்தக்க விஷயம். பட் என்னன்னா, இதனால வந்து ஏற்கனவே லாஸ்ல போயிட்டு இருக்கிற பேருந்து போக்குவரத்துறை இன்னும் எவ்வளவு லாஸ் சந்திக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது போக்குவரத்துறைங்கிறது சில ஜெயலலிதா காலத்திலேயே லாஸ்ல தான் இருந்தது. முதல் சிஏடி ரிப்போர்ட் எல்லாம் வந்து நான் அன்னைக்கு என்னுடைய சமூக வலைதள பக்கத்துல எல்லாம் பதிவிட்டிருந்தேன். அன்னைக்கே வந்து போக்குவரத்துறை லாஸ்ல தான் இருந்து ஒரே ஒரு முறை தான் சில ஜெயலலிதாவுடைய காலத்துல வந்து லாபத்தை பார்த்துச்சு போக்குவரத்துறை. அவங்களுடைய 2014-15 காலத்துலதான் வந்து லாபம் பார்த்தது போக்குவரத்துறை. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா லாஸ்ல தான் இருந்தது. அந்த லாஸ் இன்னும் அதிகமாக்கலாம் அப்படின்னு இந்த அறிவிப்புனால அந்த லாஸ வந்து எப்படி அரசு ஈடுகட்ட போகுது அப்படிங்கறத தெரியல. அதுக்கான மாற்று திட்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கேரளால உங்களுக்கு வந்து டிக்கெட் பின்னாடி விளம்பரங்கள் வச்சிருந்தல் வந்து அந்த லாஸை சரி கட்டுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி விளம்பரங்கள் அச்சுட்டு டிக்கெட்டுக்கு பின்னாடி விளம்பரங்கள் அச்சுட்டு தாலுக் அரசு லாஸை வந்து சரி கட்ட போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து போக்குவரத்துறையினுடைய இந்த அறிவிப்பு, இந்த போக்குவரத்து துறையில வந்திருக்கிற இந்த அறிவிப்பு ஆண்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பெண்களை மையப்படுத்தும் திட்டங்களாகவே இருக்கு. உங்களுக்கு வந்து 52% ஆஃப் ஓட்டர் வந்து பெண்கள் அப்படின்னா 46-48% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ஆண்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 46-48% இருக்கிற ஆண்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், அவங்களுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. என்ன எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில அதனால வந்து ஆண்களுக்கு தனியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதிமுக தரப்புல தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது ஆண்களுக்கு தனியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அந்த ஓட்டை வந்து எடுக்கணும், அந்த ஓட்டை நம்ம கேப்சர் பண்ணணும். ஏன்னா தாவேக தரப்புல வந்து பெண்களை மையப்படுத்தி பண்றாங்க. திமுகவுடைய பெண்கள் வாக்குகள் தாவேக பக்கம் போயிடும், நம்ம ஆண்கள் வாக்குகளை கூடி வச்சு நம்ம அப்படியே ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டார்.
பட் அன்பார்ச்சுனேட்டா ஆண்களும் சேர்ந்து தாவேக்கு ஓட்டு போட்டாங்க. நிறைய ஓகே. இளைஞர்கள் வாக்கு வச்சிருக்காங்க தாவேக்கு. உங்களுக்கு வந்து பெண்களை மையப்படுத்தி திட்டங்கள் இருக்கு, ஆண்களை மையப்படுத்தி திட்டங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ இதை வந்து ஆண் வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க திட்டங்கள் கொடுக்கறது தப்பு இல்லை, பட் அந்த லாஸ் எப்படி நீங்க வந்து சரி கட்டுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முறையான திட்டமிடல் இருக்க வேண்டியது அவசியம். அது வந்து போக்குவரத்துறை அமைச்சரும் சரி, போக்குவரத்துறை அதிகாரிகளும் திட்டமிட்டு வகுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, கேஸ் சிலிண்டர் சொந்தமா கேட்டிருந்தீங்க. 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாங்க தேர்தல் இடத்துல, 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்போ வந்து அங்க அந்த கேனலை க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்போ கேனல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. இது எப்ப இது எலெக்ஷன் யூஎன் முன்னாடில இருந்து அப்படிதானே இருந்தது? எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் அந்த கேண்டில் ஓப்பன் ஆகி தான் இருந்தது. எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சு டைம்ல இவங்க ப்ரொபகண்டா பண்ணப்போ அந்த பசங்க எல்லாம் அந்த ரீல்ஸ் போடுற பசங்க எல்லாம் பேசினது என்னன்னா, எங்க விஜய் இருந்திருந்தா இந்நேரம் அந்த போரையே நிறுத்திருப்பாரு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. சோ போரெல்லாம் வந்து நிறுத்தத்துக்கெல்லாம் பாசிபிலிட்டி இல்ல, இல்லை. அதுதான் எல்லாம் சிரிப்பா இருந்தது. இவ்வளோ மோசமான ஒரு மனநிலையில இருக்காங்களே மக்கள் அப்படின்றதுதான் வந்துட்டு இருந்தது. சோ அந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தது அவங்க பண்ணது. அப்போ அந்த டைம்லயே இந்த பிரச்சனை இருந்தது. நீங்க இந்த பிரச்சனை இருக்கும் போதுதான் இல்ல நீங்க 6 சிலிண்டர்ன்றத சொல்றீங்க. இல்ல, அந்த டைம்ல அந்த பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல வந்து போர் இருந்தது பதட்டம் இருந்தது இல்ல இப்ப இல்ல நான் சொன்ன வார்த்தை ரீல்ஸ்ல இருக்கு. இல்ல நான் சொல்ற தெளிவா சொல்றேன். போர் பதட்டம் இருந்தது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படியே தான் இருந்தது, ஓப்பன்ல தான் இருந்தது. எல்லா விதமான எண்ணெய் தொடர்பான கப்பல் போக்குவரத்தும் நடந்துட்டு தான் இருந்தது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல. எப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எப்போ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ஈரான் மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தினாங்களோ, அந்த அந்த பிரச்சனைகளை அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்போ வந்து அதிக தலையீடுகள் கொண்டு வந்தாங்களோ, அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுது, புக்கிங் ப்ராசஸ் வந்து 30 நாள் அப்படிங்கிற அந்த காலக்கெடுவோடு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுரை பண்ணாங்க. அதன்படிதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு புக்கிங் ப்ராசஸ். நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா 30 நாள் ஆகும். உங்களுக்கு இந்தியன்ல பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு ப்ராசஸ். ஹெச்பி கூட உங்களுக்கு 3-4 நாள்ல வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. பட் இந்தியன்ல வந்து ஒரு 30 டேஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ராசஸ் வந்து அங்க இருக்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்றாங்க, எப்போ க்ளோஸ் பண்றாங்க பொறுத்து தான் இது அமையும். உங்களுக்கு வந்து இந்த ஈரான் போர் பதற்றம் முடிய வரைக்கும் இதை வெயிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ரெண்டாவது, இது வந்து ரிஸ்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது எந்த வகையில உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும்னு சொல்ல முடியாது, எந்த வகையில உங்களுக்கு வந்து பெயர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாயிடும். இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அங்க வந்து ஏதோ பேசி இரு நாடுகளுக்கும் பேசி ஏதோ பண்ணி இந்தியா பக்கம் வர அந்த கப்பல்களுக்கு அனுமதி வாங்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு அமெரிக்காவோட நீங்க சேர்ந்துக்கிட்டு நீங்க வந்து கூட்டு நடவடிக்கைகள் ஈடுபடுறீங்க, அதனால உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஈரான் சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் போக்குவரத்து வராது. இல்ல, நம்ம என்ன சொல்றோம், இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம என்னமோ எடுத்தேன் கவுத்தன்னுட்டுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறதும் சரி, அப்புறம் அதுல இருந்து பின்வாங்கறதும் சரி, இது ஒரு நான் என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனலா எங்களுக்கு தோணல. இது எல்லாமே எங்களுக்கு சினிமாத்தனமா இருக்குது. இந்த 3 மணி நேரம் சினிமா முடியுது இல்லையா, அதுக்காக அங்க ஒரு கதையை ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமோன்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. நல்ல வேளை அந்த 1.25 லட்சம் தான் வந்துட்டு மக்கள் தான் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா மிச்சம் இருக்கும். 1.25 கோடி, ஓகே, 1.25 கோடி 1.25 கோடி மக்கள் தான் வந்துட்டு அதை பத்தி அந்த மாதிரி ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தோணுது. மத்தவங்க எல்லாம் புத்திசாலித்தனமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்க போய்க்கிறோம். பட் அதுலயும் நான் முரண்படுவேன். ஏன்னா உங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். நீங்க வந்து கடைசி நேரத்துல உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை, எங்களால வாக்களிக்க முடியலன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1/2 கோடி மக்கள், அதாவது 50 லட்சம் மக்களாவது நாங்க வந்து வாக்களிக்க முடியாத சூழல் தள்ளப்பட்டோம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க.
ஸோ அந்த வாக்குகள் எல்லாம் சேர்த்தா கூட கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த 2.5 கோடி மக்களுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட சரிபாதி தமிழகம் தாவேக்காவுக்கு ஃபாரா தான் இருக்கு. சரிபாதியெல்லாம் நீங்க பாசிபிலிட்டிஸ் இல்ல கிடையாது. நீங்க வந்து 1.25 நீங்க 1.25 நிறுத்துங்க. இல்ல இல்ல ஏன்னா நீங்க வந்துட்டு ரெண்டாவது சார்ட் அதுதான், இல்ல கிராஃப் நீங்க அதுதான். ரெண்டாவது திமுகவுடைய வாக்குகளையும் அதிமுகவோட வாக்குகளையும் ஒன்னா சேர்த்து சொல்றீங்க. அதெல்லாம் எதிர்ப்பு வாக்குகள் ஆமா ஆமா, நான் அதுதான் சொல்றேன். நான் எல்லாம் ஒன்னா சேர்த்துதான் சொல்றேன். நான் கிடையாது வந்துட்டு கிடையாது கிடையாது. மத்தவங்க எல்லாரையுமே தனியா ஒதுக்கிட்டேன். இந்த 1.25 இவங்களுக்கு விழுந்ததை பத்தி மட்டும் தான் பேசுறேன் நான். இல்ல நீங்க திமுக வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் சேர்த்து சொல்றீங்க. ஆமா எதிர்ப்பு வாக்குகள் ஆமா. கிடையாது கிடையாது கிடையாது. திமுகவும் அதிமுக ஒன்னும் சேர்ந்தாங்கன்னா அதிமுக வேற எவனுமே ஓட்டு போட மாட்டான். அதிமுக இல்ல இன்னைக்கு இப்ப கிடைச்சது நான் 1 கோடி ஓட்டு ஃபியூச்சர் கிடைச்சது பத்தி கரைச்சு பேசல போயிடும். ஹரேஷ். ஃபர்தரா என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நான் பேசல. இப்ப நடந்த எலெக்ஷனை பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இல்லங்க இருக்கேன். நீங்க ஏழாவது சொன்னதான்னு சொல்றீங்க. ஏழாவது சொன்னாரு உங்க உங்க பக்கம் 108 பேர்னா எங்க பக்கம் 126 பேர் இல்ல ஏழாவது. இல்ல, ஐ எம் நாட் கோயிங் இன் டு தட். என்னோட ஸ்டான்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த இல்ல இல்ல 1.25 நீங்க நீங்க கோடி அதான் மக்கள் சொல்றீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அதான் நல்ல சொல்றீங்க. வேளை அது 1.25 நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீங்க அதான் சொல்றீங்க. ஏழாவது வந்து அசம்பிளி நம்பர் வச்சு சொல்றாரு. நீங்க வந்து விழுந்த வாக்குகளை வச்சு சொல்றீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர ஏழாவது என்ன சொன்னாலும் அதான் நீங்க சொல்றீங்க. 108 பேர் உங்களுக்கு 108 பேர் உங்க பக்கம் இருக்கீங்க. எங்க பக்கம் 126. 108 பெருசா 126 பெருசான்னு கேட்குறீங்க. நீங்க அந்த அந்த இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. பட் வந்து அவர் 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 செஞ்ச அதே தப்பு தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விழுந்த வாக்குகள் எல்லாம் வந்து ஒரே பிரிவுக்குள்ள வராது. ரெண்டும் வெவ்வேறான பிரிவுகள். நீங்க வந்து திமுகவோட அதிமுக போச்சுன்னா அதிமுக திமுக போச்சுன்னா அந்த அந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம வந்து ஒருவேளை அதிமுக தாவேக்காவோட போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக எத்தனை பேர் அமைச்சர்களா இருப்பாங்கன்னு நம்மளால பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமியுடைய கையில அதிமுக வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. சொல்ல முடியாது. அந்த கூட்டணி 234 தொகுதி 230 தொகுதி கூட ஜெயிச்சிருக்கலாம். யாரும் தெரியும். 2011 தேர்தலை விட இன்னும் அதிக தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க பாசிபிலிட்டி இருந்திருக்கும். ஓகே, நீங்க அவங்க கூட்டணியில கோட்டை விட்டதுனாலதான் வந்து வாக்குகள் பிளவுபட்டு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. கூட்டணி கோட்டை விடாம இருந்திருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட் வேற மாதிரி வந்துருக்கும். பட் வந்து நம்ம இந்த 1.25 பேர் வந்து 1.25 பேரோட முடிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மெஜாரிட்டி முடிவு ஆக்சுவலா. மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது, அது 50% கூட கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்ப இவங்க வந்துட்டு கூட்டணி வச்சாங்க, இல்ல இல்ல கூட்டணி வைக்கல வச்சாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா ஒரு வாட்டி ஆக்சிடென்ட்டா வந்துட்டு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தலையில கொம்பெல்லாம் முளைக்காது. இது இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட், இது அவ்வளவுதான். சோ ஏவாவேலு கே நேரு எல்லாம் சொல்றாங்க பத்தியா, நாங்க இத்தனை வருஷம் வந்துட்டு இந்த தொகுதியில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் எங்களை தேர்வு செஞ்சாங்க. சோ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். ஒரு வாட்டி வந்துட்டு என்ன சொல்றது, தலை மேல தூக்கி வச்சாங்கன்னாக்கா அப்படியே இருக்கும்ன்றதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு பண்ணிட்டாங்க. இது ஆக்சிடென்டல் இன்சிடென்ட். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க என்னமோ காலாகாலமா ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்களே இருந்த மாதிரி எல்லாம் பில்டப் எல்லாம் கொடுக்க கூடாது. அடுத்த எலெக்ஷன் பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு உங்களோட பல்ஸ் என்னன்றத நாங்க சொல்றோம். நீங்க வந்து ஆக்சிடென்டல் சிஎம் அப்படிங்கிற ரேஞ்சு கொண்டு வந்தீங்க. எம்ஜிஆர் 77 ஆட்சி வந்தப்போ இதெல்லாம் கருணாநிதி சொன்னாரு. சினிமா மோகத்துல நடிகருக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு கருணாநிதி அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இல்ல இப்ப எம்ஜிஆர் அவர்களை நீங்க எடுத்தனாக்கா, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு he was prepared actually. ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ அந்த மாணவர்கள் படிச்சு மார்க் எடுக்கலையா? அந்த மாணவர்களை கூப்பிட்டுட்டு வைர நெக்லஸ் தங்க நெக்லஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்களே, இப்ப அந்த மாணவர்கள் படிச்சு எல்லாம் பாஸ் பண்ணலையா? இல்ல யார் சொன்ன ரீல்ஸ் மட்டும் தான் போட்டாங்க அப்படின்னு? நான் சொல்றேன், யார் சொல்லணும்? விஜய் மக்கள் இயக்கத்தை ஃபாலோ பண்ணீங்களா நீங்க? விஜய் மக்கள் இயக்கம் அது தோற்றுவிக்கப்பட்ட நாள்ல இருந்து எப்படி அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு நம்ம சூர்யா அவர்கள் வந்து மாணவர்களுக்கு அவ்வளவு உதவி பண்றாங்களோ அதே மாதிரி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நேரடியா அதுல பயணிச்சிருக்கேன். விஜய் மக்கள் அதுதான் நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ண நலத்திட்டங்கள்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அவங்க ரீல்ஸ்க்காக பண்ணின விஷயங்கள் அதெல்லாம்.
மக்கள் கிட்ட போய் நீங்க சேரணும்ன்றதுக்காக பண்ணின விஷயம், ஓட்டு வாங்கறதுக்காக பண்ணின விஷயம். நீங்க நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ரீல்ஸ சொல்றீங்க. நான் இந்த ரீல்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றேன். வரலாறே ரீல்ஸும் இதுதானேப்பா. ஏங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. நீங்க ரீல்ஸ்ங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரீல்ஸுங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். விஜய் சினிமா கேரியர்ல லாஸ சந்திச்சுட்டு இருந்த நேரம் அது. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல விஜய் மக்கள் இயக்கம் மூலமா எத்தனையோ நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. பெண்களுக்கு அத்தனை நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கினாங்க. விஜயனுடைய பிறந்த நாள் ஆகட்டும், தமிழ்நாட்டினுடைய மற்ற என்ன சொல்றது விடுமுறை நாட்கள், மற்ற அரசு நிகழ்வுகள், இந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளாவிலும் இந்த வேலைகள் நடந்துதான் இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ரசிகர்களுடைய சப்போர்ட்டை வந்து வாக்குகளா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாதிச்சது 2 பேர் தான். உண்மை எம்ஜிஆர், இன்னொன்னு விஜய். 2 பேர் தான் தமிழ்நாட்டில் சாதிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் முற்பட்ட அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியும். ஆனா அவருடைய ஹெல்த் அது ஒத்துக்கல. அவருடைய ஹெல்த் கண்டிப்பா இல்லைன்னா விஜயகாந்த் அவர்களால் அதை செஞ்சிருக்க முடியும். ஏன்னா எதிர்கட்சி அளவுக்கு உயர முடியுது அவரால் அப்படின்னா நிச்சயமா அவரால் ஆட்சிக்கு வந்துருக்க முடியும். அவரோட ஹெல்த் அதுக்கு செட் ஆகும். அந்த ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆனதுனால அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லாம போயிட்டாரு. இல்லைன்னா அவரால் வந்திருக்க முடியும். அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து தாவேகா வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய பார்வையும் விஜயனுடைய பார்வையும் ஒன்னாதான் இருக்குன்னு பாருங்க. சோ பாப்போம் ஹரீஷ், இதோட விரிவாக்கம் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்றது போக போக தான் தெரியும். பரந்தூர் ஆகட்டும், இல்ல நீங்க சொல்ற அந்த பேருந்து விரிவாக்கம் ஆகட்டும், இல்ல இந்த 6 சிலிண்டர் விஷயமாகட்டும், எதுவா இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு அடுத்து வர அறிவிப்பை வச்சுதான் வந்துட்டு நம்ம பேச முடியும். சோ இப்ப இருக்கிறது பிளண்டா இருக்கு. ஒரு அறிவிப்பு வந்ததுனால நம்ம இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். இதுதான் விஷயம் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி இருக்கோம். சோ நாளைக்கே அடுத்த டாபிக்ல பேசுவோம். கண்டிப்பா, நன்றி.